வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகாநதி சீரியலில் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லி முடிக்கணும்னா, பசுபதி அவங்க அம்மாட்ட பசுபதி காவேரி அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி காலில் விழுந்து கெஞ்சிடுவா. இந்த மாதிரி நான் உன்னோட கொடைக்கானல் வீட்டை வாங்கிட்டு நீயே வச்சுக்கம்மா, நீ மனுஷருமா காலில் விழுந்துருவா. ஹைலைட்டாக இருக்கும் விஜய் காவேரியோட சந்தோஷம். ஆனால் பின்னாடி பெரிய ஒரு கண்டை நடக்க போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி உங்களுக்கு கடைசி வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் கதை புரியும். அடுத்த வாரத்துக்குரிய வீடியோவே நான் கடைசியாக சொல்கிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கு இடையில இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, காவேரி ஒரு சப்புன்னு அடிப்பா பாருங்கள் பசுபதியை. பெரிய த்ரில்லிங்காக இருக்கும். பசுபதி எல்லா கோவத்தையும் உள்வாங்கி வச்சுருப்பான். ஆனால் கடைசியாக விஜய் என்ன சொல்லுவான், நீ ஒழுங்காக லொக்கேஷன் அனுப்பிவிடு, நீ ஒழுங்காக நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு வந்துடு, அப்போ தான் உன் பிள்ளை தருவேன்னு. அப்போ இருக்க ட்விஸ்ட்டு, விஜயும் நிவினும் குமாரனும் 3 பேர் சேர்ந்து பசுபதி நல்லா அரைச்சிட்டுக்கு அப்புறம் தான் பிள்ளைய விடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. ஆனால் பெரிய ட்விஸ்ட்டாக நடக்க போகுது. இப்போ கதை எப்படி போகுதுன்னா, காவேரி பக்கம் தான் எல்லா கதையும் போகுது. ஆனால் பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வச்சுருப்பான் பசுபதி. அவனை வச்சு தான் பெரிய கதையே நடக்க போகுது. நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதுக்கு இடையில கடைசியாக என்ன வரும்னா, நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ என்னென்னா, கங்காவுக்கு 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் வளகாப்பு சோறு ஊட்டி விடுவாங்க. அப்போது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். என்னென்ன பிரச்சனை நடக்கும்னா, கங்காவும் காவேரியும் கங்கா ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுவான். இந்த மாதிரி என்னோட வளகாப்புக்கு பசுபதி பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு பெரிய இதே கிளப்பி விடுவா. இதை மறக்காமல் பாருங்கள். இதான் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.